போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அநியாயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது. தாமறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள். எங்கும் அவலமே காட்சி தரும். ஒரு ஆண்மகனுடைய பொறாமை, பேராசை, அகங்காரம், பகைமை, இந்த தவறான குணங்களின் விளைவுகளை எல்லாம் ஸ்திரீயே அனுபவித்திருப்பாள். யுத்தத்தில் வீரன் வெற்றி அடைகிறார். யுத்த வெற்றியின் களிப்பிற்கு தோற்ற நகரத்தின் ஸ்திரீக்களின் கௌரவம் சூறையாடப்படும். ஆணாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாட்டில் ஈடுபடலாம். ஆனால் ஸ்திரீயின் நிலைமை என்ன? கணவன் அனைத்தையும் இழந்த பின் தவித்து கிடப்பது. ஆணின் அகங்காரம் சிரம் உயர்வதா? பெண் குலத்தின் சுதந்திரமானது ஒடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுவது ஏன்? ஆண் மகனானவன் வாழ்வினில் தோற்று அகிலம் விட்டு பிரியும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தாயாக விளங்கும் ஸ்திரீயானவள் தன் பச்சிளங்குழந்தை வயிறார உண்ண வாழ்வில் போராட்டத்தை சந்திக்கிறாள். அகிலத்தின் அவலங்கள் அனைத்தையும் கணக்கிட்டால் தெள்ளத் தெளிவாய் ஒன்று தெரியும். ஆண்களால் பெண்களின் வாழ்வு துயரக் கடலில் மிதப்பது புரியும். ஏன் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம்? மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேரோடு சாய்க்க முயல்வது ஏன்? இருப்பினும் பெண் குலத்தில் பிறந்த ஒருத்தி மனித சமுதாயத்தின் நல் வருங்காலத்திற்கு வித்திடுகிறாள். அழகான சிருஷ்டியை காணுங்கள். பெரும் விருட்சம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகிய மலர்களை பூத்து குலுங்கச் செய்கின்றார். அச்சூழலை நறுமணம் கொண்டு அவர் நிரப்புகிறார். அவ்வாறிருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தோற்றுவிக்க நல் சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய ஸ்திரீயை ஒடுக்க நினைக்கிறது. அவமானங்கள், துயரங்கள், அநியாயங்கள், துன்பங்களையும் நெஞ்சில் சுமக்கும் ஸ்திரீ ஒளிமயமான வருங்காலத்தை எவ்வாறு இந்த அகிலத்தில் தோற்றுவிப்பாள்? நினைவில் நிறுத்துங்கள். இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம், பெண் குலமானது துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம், ஒரு ஸ்திரீயின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதெல்லாம் அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆழ்கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் எனும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும். சிந்தித்து செயலாற்றுங்கள். விளையும் விபரீதம் குறித்து சிந்தியுங்கள். மகாபாரதம் எனும் இந்த யுத்தம், மகாபாரதம் எனும் இக்கதை எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கிறது. முக்கிய சத்தியம் யாதெனில், வேறுபாடும் பாகுபாடும் காண்பது குலத்தை வேறறுக்க வல்லதென்பது. அதை அழிக்கும் வழி யாது? அனைவரும் ஒன்றுபடுவது, தர்ம வழியில் நடப்பது. ஆகையால் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள். மனிதரின் ஹிருதயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு
செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்று எப்போதும் தேடுகிறது. ஒருபுறம் மனிதருடைய மனமானது தன்னை ஈன்றெடுத்த மாதா பிதா, வாரிசுகள், உடன் பிறந்தவர், தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது. அவர்களுக்கு அநியாயம் இழைப்பதில்லை. தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முயல்கிறது. ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் எனும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது. தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது. ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும். அறிந்தும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கிறது. சமுதாயத்திற்கு துரோகத்தை செய்கிறது. ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என ஏற்பதில்லை. அது அகிலத்தினை சுகத்தின் சாதனமாக காண்கிறது. வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது. ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினால் அந்நியர் என்று அகிலத்தில் எவரும் இல்லை. அனைவரும் நம்மவர். இந்த அகிலம் நம்முடையது. இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தால் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா? சதிச்செயல், சூழ்ச்சி, பழி உணர்வு, விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும். ஹிருதயத்தில் பரமாத்மா, அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு. இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம். மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது. ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனை சொல்கிறது. இனி இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது. எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது. இந்த யாத்திரையில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். தம்முடைய ஹிருதயம் தனில் தர்மம் எனும் விதை ஸ்தாபிக்கப்பட்டது. இனியங்கு தர்மம் எனும் பூக்கள் மலரும். தாம் நலம் பெற்றால் இந்த அகிலமே நன்மையை பெறும். ஓம் சகனாபவது. இறைவன் நம்மை காத்தருள்கின்றவர். சகனோ புனக்து. அனைவரும் ஒன்றுபட்டு சுகத்தை பெறுவோம். சக வீரியம் கர்வாவகை. அடுத்தவரின் நலனுக்காகவும் பாடுபடுங்கள். தேஜஸ் வினாவதிதமஸ்து. அனைவருடைய வாழ்வும் தேஜஸால் நிரம்ப வேண்டும். மாவித் விஷாவகை. பரஸ்பரம் பொறாமை மற்றும் துவேஷத்தை வெளிக்காட்டாதிருப்பது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம்.
தர்மம் பற்றி அனைவரும் சிந்திப்பார்கள். சிலர் தமது தர்மம் பற்றி சிந்திப்பார்கள். வேறு சிலர் மற்றோரின் தர்மம் பற்றி பேசுவர். அடுத்தவரின் அதர்மம் பற்றி விவாதித்துக் கொண்டே இருப்பார்கள். தர்மம் குறித்து சிந்திக்காதவர்கள் அகிலத்தில் எவரும் இல்லை என்றே கூறலாம். ஆனால் தர்மம் என்பதன் உண்மை விளக்கம் யாது? அதனை யாரேனும் புரிந்து கொண்டார்களா? தர்மம் மானிடருக்கு பிற மானிடர்களோடும் பரந்த இந்த சிருஷ்டியோடும் சுகமாக வாழும் ஞானத்தை தருகிறது. ஆகையால்தான் தர்மம் நிலவும் ஸ்தானத்தில் மனிதனுக்கு எப்போதும் அமைதி கிட்டுகிறது. அதை தாம் அனுபவித்ததுண்டா? மனிதரின் அனைத்து போராட்டங்களையும் தர்மம் அழிக்க வல்லது. ஆனால் உலகில் வாழும் அனைவரும் போராட்டம் இல்லாமல் வாழ இயலும் என்பது எவ்வாறு சாத்தியமாகும்? சற்று சிந்தியுங்கள். அன்பு நிலவக்கூடிய ஒரு இடத்தில் போராட்டம் மூள இயலுமா? ஆம் என்று கூறுவீர்கள், போராட்டம் மூளும். ஆனால் இன்னும் சற்று சிந்தித்தால் மற்றொன்றும் விளங்கும். போராட்டம் மூளும் நேரத்தில் அங்கு நிலவும் அன்பானது விலகிச் சென்று விடுகிறது. அதன் பிறகு அங்கு ஆணவம் தோன்றும், அகங்காரம் தோன்றும், குரோதம் தோன்றும். ஆனால் அன்பு தோன்றாது. அங்கு அன்பு விளையாது. ஏனெனில் அன்பு தழைத்தோங்கும் இடத்தில் சண்டை, சூழ்ச்சி, இன்னலை விளைவிக்கும் போராட்டங்கள் அடியோடு அழிந்துவிடும். அப்படிப்பட்ட அன்பானது அகண்ட அகிலமெங்கும் வியாபித்து மனிதரில் மட்டுமல்லாது ஹிருதயத்தை உடைய அகிலத்தின் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆட்கொள்ள நேருமாயின் குரோதமும் போராட்டமும் தோன்ற இயலுமா? சாத்தியமல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் இரக்க பாவம் எனும் அன்பை வெளிப்படுத்துகிறான். அந்த அன்பின் பாவம் அகிலம் எங்கும் பரவினால் அது கருணாசாகரமாகிறது. கருணை, அதாவது அனைத்தையும் அன்பால் வெல்வது. அன்பினை கொண்டு அடுத்தவரை வென்று விட்டால் விரோதம், குரோதம் அங்கு அழைக்கப்படுகிறது. உண்மையில் கருணை என்பதே அனைத்து தர்மத்திற்கும் ஆதாரம். தர்மம் விருட்சமானால் கருணையானது அதன் மூலமாகிறது, அதன் விதையாகிறது. ஆனால் மனிதர்கள் தர்மத்தின் மூலத்தை மறக்கும் வேளையும் பூமியில் தோன்றுகிறது. சில நியமங்கள், வழக்கங்களை இறுக்கமாக பிடித்து அன்பெனும் கருணையை அடியோடு மறக்கின்றார்கள். அப்போது குரோதம் அகிலத்தில் நிறைந்து விடுகிறது. பேராசை தோன்றுகிறது. சூழ்ச்சி, விரோதம், ஆணவம் உருவாகிறது. இவை அனைத்தும் அதர்ம லட்சணங்கள். அவ்வேளைதனில் பகவான் புவியில் அவதாரம் எடுக்கும் தருணம் வருகிறது. உண்மையான ஞானத்தை அவரே வழங்குவார். மகாபாரதம் என்னும் இக்கதையும் மண்ணிலையை எட்டியுள்ளது. தமது வழக்கத்தை தர்மம் என சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலரோ அதர்ம அடையாளங்களான குரோதம், விரோதம், அகங்காரம் போன்றவற்றால் ஆட்கொள்ளப்பட்டு தர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் பிறரிடத்தில் அன்பு செலுத்துவதில்லை. அன்பை கொண்டு அடுத்தவரை வெல்ல எவரும் முயற்சிப்பதும் இல்லை. அகிலத்தில் கருணையும் இல்லை. இக்காரணம் கொண்டே நான் இவ்வகிலத்தில் அவதரித்தேன். பரித்ராணாய சாதூனாம், அப்பாவிகளுக்கு முக்தி அளிப்பதற்காக, விநாசாய சதுஷ்கிருதாம், தவறான வழியில் நடப்போரை வேரோடு சாய்ப்பதற்காக, தர்ம சன்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தினை ஸ்தாபிப்பதற்காக நான் வாசுதேவ கிருஷ்ணன் பிரவேசித்து நல்லருள் புரிவேன். மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில்
அழிக்கப் போவது நான் அல்ல, காலமே அவர்களை அழிக்கும். யாதவகுலம் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் அவர்களும் அழிந்திருப்பர். அவர்கள் எப்போதும் மாற்றத்தை தராத பழமையான குல வழக்கங்களை அனுசரித்து வாழ்கின்றனர். ஆனால் அது வெகுநாள் நீடிக்காது. வெகு விரைவினில் யாதவ குலமும் அழிவை சந்திக்கும். ஆனால் வாசுதேவரே, இறைவன் எதற்காக இப்பெரும் மாற்றத்தை உருவாக்கினார்? மகாமந்திரியாரே, அரசர் ஆளும் இந்த புண்ணிய பூமி இந்த அகிலத்தின் மற்ற பகுதிகளை விட மகத்துவம் வாய்ந்ததாகும். இங்கு வாழும் பிரஜைகள் ஒரு உண்மையை அறிவதில்லை. இவர்கள் அனைவரும் ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளாவர். அவ்வகையில் இனி அரச குலத்திற்கு ஒரே சாசனம் நிலைக்கும். மகாமந்திரியாரே, ஆள்பவன் கொற்றவனாய் இல்லாமல் பிரஜைகளுக்கு ஒற்றவனாய் விளங்குவான். இந்த ராஜ்யத்திற்கு பெயர் ஒன்று தோன்றும். சித்தாந்தங்களும் அறிவுரைகளும் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும். இந்த பூமியின் கொடிச் சின்னம் ஒன்றாக விளங்கும். அனைவருக்கும் ஒரே நியாயம் என்ற நிலை உருவாகும். அரசர் ஆளும் இந்த பூமி பரதம் என்னும் பெயர் கொண்டு பாரத பூமி என்று அழைக்கப்படும். அதன் முதற்கட்டமாக இன்று முதல் இது பாரத ராஜ்யம் என்னும் பெயர் பெறுகிறது.